கைஸ் மானாமதுரை ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். வந்தே பாரத் ஆரஞ்சு வந்தே பாரத் பிராண்ட் நியூ கண்டிஷனு, புது வண்டி பாருங்கள். கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2 வருஷம் ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து மானாமதுரில் வந்து நிற்கிது வண்டி, அதை பார்த்துங்க. ஸோ யாராவது மானாமதுரில் இருக்கீங்க, வந்தே பாரத் பார்க்கணும் வந்து பார்த்துக்குங்க. மானாமதுரை பக்கத்துலேயோ. ஸோ வண்டி ரதம் மாதிரி நிற்கிது, புது வண்டிங்க. நீ பாருங்கள். பண்ணலாம் சாப்பிடணும். வாட்டர் மெலனு, இது முங்கு, இளநீர் இது மாதிரி சாப்பிட்டா நல்லது. பட் சிவகங்கை மாவட்டத்திலே வந்து 4 வழிச்சாலை பெற்ற ஒரே நகரம் அந்த மானாமதுரை தான். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. காரைக்குடியிலையும் கிடையாது, சிவகங்கையும் கிடையாது. பாருங்கள், உள்ள கடைகள் நிறையா இருக்குது. அவர் கண்டக்டர் டிரைவர் இல்லை, அந்த டிரைவர். வாங்க வாங்க, எப்படி இருக்கு வியாபாரம்? இல்லை சாப்பிட்டு கூட்டிங் சாப்பிட்டேன். வயசு பஸ் நிற்க வருங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஊர் போகுது? மதுரை போகுது. செல்லும் பஸ் இளையாங்குளம் மதுரை போகுது. அது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டெப்போ. அது எங்கே போகுது பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாலத்தை தாண்டி ரயில்வே மேம்பாலம். அது இது பார்த்திங்கன்னா மானாமதுரிலேருந்து சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி ரூட். இது மானாமதுரில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு பிளேஸ்னால் ஜங்ஷன் தான். மானாமதுரை ஜங்ஷன் அது தெரியாதவங்க இருக்காது. பெரிய ஜங்ஷன். சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பெரிய ஜங்ஷன் சொல்லுவாங்க. காரைக்குடி பெரிய ஜங்ஷன் தான். பட் உங்களுக்கு வந்து காரைக்குடி வந்து ரூட் பார்த்தீங்கன்னா 3 தான். திருச்சி, இந்த பக்கம் ராமேஸ்வரம், இந்த பக்கம் பட்டுக்கோட்டை. ராமநாதபுரம் எடுத்துகிட்டு 4 பக்கம் போகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், பரமக்குடி, ராமநாடு போகுது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகுது. இந்த பக்கம் சிவகங்கை, திருச்சி போகுது. திருச்சி, காரைக்குடி. இந்த பக்கம் வந்து அருப்புக்கோட்டை, விருதுநகர் போகுது. ஸோ 4 பக்கம் போயிருந்தாலும் அது பெரிய ஜங்ஷன். அது அந்த ஜங்ஷன் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். பார்க்குறது தான் மானாமதுரை ஜங்ஷனுடைய என்ட்ரன்ஸு போட்டிருக்காங்க. மானாமதுரை சந்திப்பு. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். கைஸ் இதான் மானாமதுரை ஜங்ஷன் பார்த்துக்குங்க. டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க, அது மறைச்சிருக்கு. நிறைய ட்ரெயின்ஸ்லாம் போகுது பார்த்துங்க. ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு. ஸ்டேஷனுக்கு வெளியே உள்ளே வந்துட்டோங்க கைஸ். பாருங்கள் பிளாட்ஃபார்ம் கைஸ். மொத்தம் 8 பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் இதுதான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். மானாமதுரை சந்திப்பு. ட்ரெயின்ஸ் ஒன்றும் நமக்கு இல்லை, ஒரு ட்ரெயின் நிற்கிது. ஸோ இதான் கைஸ் மானாமதுரை ஜங்ஷன். நானும் வந்திருக்கேன், ஆனால் பகலில் வந்ததில்லை. எப்போவுமே இந்த ரூட்டில் போவோம். பரமக்குடிலேருந்தோ ராமநாட்டிலேருந்தோ போகும்போது கிராஸ் பண்ணி போவோம். ஆமாம். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் வர்றேன் பகலில் டேயில். ஸோ நேராக போனீங்கன்னா மதுரை போயிடலாம். ஆமாம், மதுரை ரைட் எடுத்த ஒரு ட்ராக் ரைட்டில் போச்சுன்னா அது அப்படியே நம்ம வைகை ஆற்றுக்குள்ள வழியாக சிவகங்கை போயிடும். சிவகங்கை, காரைக்குடி. இந்த பக்கம் போனீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறது. கைஸ் மானாமதுரை ஜங்ஷனில் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். வந்தே பாரத் ஆரஞ்சு வந்தே பாரத் பிராண்ட் நியூ கண்டிஷனு, புது வண்டி பாருங்கள். கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. புது வண்டி இங்கே நிப்பாட்டி போட்டுருக்காங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா மானாமதுரையில் வந்து ஒரு வந்தே பாரத் நிற்கிது, எதுவும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு. ஆக்சுவலி நாங்கள் என்கொயரி பண்ணோம் கவுண்டரில், புக்கிங் கவுண்டரில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மதுரைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த வண்டி தான் அது. பட் மதுரையிலேருந்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த கம்யூனிகேஷன் வரல. மதுரை டு பெங்களூரா, மதுரை டு சென்னையான்னு எதுவுமே எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் டைம் பீயிங் வந்து மானாமதுரை ஜங்ஷனில் வந்து இது வந்து வண்டி நிற்கிது. வந்தே பாரத் ஆரஞ்சு கலரு. அங்கே மதுரையில் இல்லை, இங்கே வந்து நிற்கிது. ஸோ கம்யூனிகேஷன் வந்த பிறகு வண்டி மதுரைக்கு டிபார்ட் ஆகும். ஸோ அதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே இங்கே வந்திருக்கே அப்படின்ட்டு. கடைசியில் கேட்டால் இது மதுரையிலேருந்து பெங்களூருக்கோ சென்னைக்கோ போகிறதுக்காக வண்டி. சூப்பராக இருக்குங்க வண்டி அப்படியே ரெடியாகி நிற்கிது. பிளாட்ஃபார்ம் 4ல் நிற்கிது. மானாமதுரை மக்களே வந்தே பாரத் பார்க்கணும் வந்து பார்த்துக்குங்க. சூப்பராக நிற்கிது வண்டி. ஓகே கைஸ், நம்ம மானாமதுரை ஜங்ஷன் பார்த்தோம். ட்ரெயினில் இப்போ எதுவும் வரல. பட் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ட்ரெயின் வந்தே பாரத். ஸோ வாய்ப்பு மானாமதுரைக்கே வாய்ப்பு. இது ஃபியூச்சரில் ராமேஸ்வரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும் சொல்ல முடியாது. அது எப்படியும் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து மானாமதுரில் வந்து நிற்கிது வண்டி, அதை பார்த்துங்க. ஸோ யாராவது மானாமதுரில் இருக்கீங்க, வந்தே பாரத் பார்க்கணும் வந்து பார்த்துக்குங்க. மானாமதுரை பக்கத்துலேயோ. ஸோ வண்டி ரதம் மாதிரி நிற்கிது, புது வண்டிங்க. நீ பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள். உள்ளே தெரியுதான்னு தெரியல, அழகாக தெரியுது பாருங்கள். எக்ஸ்பிரஸ்
வந்தே பாரத் ஸ்டைல் பாருங்கள், ஆரஞ்சு வந்தே பாரத். அடுத்து பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். மானாமதுரையில் முக்கியமான ஒரு பிளேஸ்னால் பஸ் ஸ்டாண்டு தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், என்ஹெச்சில் இருக்குது, நான்குடிச்சாலையில். அங்கே போவாங்க போமண்ணே. பாட்டிகிட்ட நம்ம வந்து 20 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கோம். ஆனால் எடுத்துங்க, வேகாத வெயிலில் ஏதாவது திங்கணும் போல இருக்குது. இப்போ தான் சர்பத்து குடித்தோம், அதெல்லாம் தாங்காது. மழை, இந்த வெயிலுக்கு சுற்றி மரத்தை பாருங்கள், சேஷம் பக்கத்தில். பாவம் இந்த அம்மா வேகாத வெயிலில் கடலை வைக்குது, வெள்ளரி பிஞ்சு வைக்குது. வயசு எப்படி பார்த்தா 80-90 இருக்கும். இந்த மாதிரி பண்டங்கள்லாம் சாப்பிடணும். வாட்டர் மெலனு, இது மொங்கு, இளநீர், இது மாதிரி சாப்பிட்டா நல்லது. பட் இப்போ எங்கே சாப்பிட்றோம்? எல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸுங்க, எல்லாம் பெப்சி, 7up, ஐஸ்கிரீமு, அந்த மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. மானாமதுரை நகராட்சி கிருஷ்ணராஜபுரம் பிரதான சாலை. ஸோ இது ஒரு மீன் கடை இருக்குது. இந்த கடை எப்போவுமே இருக்குமா? மீன்லாம் எங்கேருந்து வருது? பாம்பனா? ராமேஸ்வரம் இல்லையா? நீங்களே போயிருந்தீங்களோ? ஓ, அப்படி விட்டுருவாங்க. பட் மீன் உங்களுக்கு அந்த நல்ல மீன் கிட்ட மீன் அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்களா? எவ்வளோ இது? இது என்ன மீன் இது? நகரையா? எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது? எவ்வளோ இது கிலோ? இப்பெல்லாம் அங்கே வந்து 400 ரூபா போடுறாங்க. நமக்கு இங்கே போட்டு போகலையில நாங்கள் தான் 450 ரூபா சொல்லி 400 ரூபாய்க்கு போடுறேன். கோயிலுக்கு போகிற முடியும், அதே 400 ரூபாய்க்கு போடுறேன். இதெல்லாம் இது 250 ரூபா போடணும், 200 ரூபாய்க்கு போடுறேன். இது 200 ரூபாய்க்கு போடுறேன், 200 ரூபாய்க்கு போடுறேன். எல்லாம் அதான் அப்படிதான். ஆமாம், மீன் வந்து வச்சு. இது பாறை 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 250. சரி சரி சரி. 100 ரூபா உடனே 250. எல்லாம் கம்மியாக பண்ணி தான் போடுறீங்க, வழி இல்லை. என்ன பண்ணுறது, விற்கணும்ல, போராடுறாங்க. ஆமாம், இது ஒரு அளவு வச்சு போடுறோம். அது இதெல்லாம் முதலுக்கு தான் போடுறேன். சரி 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 சரி. ஓகே, நன்றிம்மா. யாரும்லாம் கொஞ்சம் இப்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரேட் அதிகமாகிடுச்சான். அங்கே மீன் டைம் வந்து இதாக இருக்கோ, அங்கே போட் போலையோ? போட் போல கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. மீன் வளர்ச்சி. ஆமாம், 40 நாளா? ஆமாம், 40 நாள் தடவை கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அதனால் யாருமே போக மாட்டாங்க, அதனால ரேட்டு கையில் கூடிடுச்சு. இப்போ அங்கே கொண்டு அங்கேயும் கூடிடும்ல, கடலுக்குள்ள போனால் தானே. ஆமாம் ஆமாம், கடலில் யாருமே போகிறதில்ல. ஆமாம், கடலில் வந்து ரேட்டு ஜாஸ்தியாகிடுச்சு. மீன் வந்து இன்னைக்கு 200 ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. இப்போ 450 சொல்கிறாங்க, ஆனால் விற்க முடியும்னு சொல்கிறாங்க. வாங்க மாட்டாங்க மக்கள். ரேட் அதிகமாகிடுச்சுல, 450 ரூபாய்ப்போ 500 ஆயிடுச்சுல. சரி சரி. அடிக்கிற வெயிலுக்கு நகல முடியல. ஒரு சர்பத் அடிப்போம் நானும் அண்ணனும். வாங்கண்ணே, சர்பத் இருக்கா? அதாங்க 2 கொடுங்க. பஸ் பரமக்குடி மாணவர் வண்டியா? எஸ், பரமக்குடி டு புஷ்பவனம். வெயில் காட்டுது. மானாமதுரை புதுசு கிடையாது, எல்லா ஊர்லையும். ஊட்டிலே காட்டுது, மானாமதுரை இங்கே வருது. அங்கேயே அதிகமாக 52 வருஷத்துக்கு 52 வருஷம் 54 வருஷத்துக்கு இல்லாத ஒரு வெயிலாக இருக்குது ஊட்டியில். நம்ம போயிட்டு வந்துட்டோம் ஊட்டிக்கு. பாஸ் தான் கொண்டாட போகிறாங்களாம். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் மக்களுக்கெல்லாம். நமக்கு சர்பத்து ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன கொடுங்க தானே, பிடிங்க சும்மா பிடிங்க, எல்லாம் சாப்பிடுறது. இது நல்லா இருக்கு. என்னது நன்னாரி சர்பத்? இந்த வெயிலுக்கு கூலிங்கண்ணா. தண்ணி பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்கேன்? வானமரில் மண்பானை தான். கழிச்சு தான் மானாமதுரை கீழ்கரை பஜார். இதான் தேவசில் மாலை போடுறாங்க பாருங்கள். ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க். இது மானாமதுரையில் தேவசிலை அருகில், தேவசிலை அருகின்னு சொல்லுவாங்க மானாமதுரையில். அந்த தேவர் தான் அது. பசுமான் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாலை போடுறாங்க பாருங்கள். இப்போ தாவணா கிருஷ்ண அவர்கள் தான் இந்த சிலையை திறந்து வச்சுருக்காங்க. 1974. நான் பிறக்கவே இல்லையே. 74 தான் நானே.
ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டர் மானாமதுரையில். மானாமதுரை நகராட்சி ஆச்சு, சுந்தரபுரம் கடை வீதி இந்த ஏரியா பேர். உங்களுக்கு பேசிக் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஜுவல்லரி இருக்குது, கேக்கு, ஹோட்டலு, பட்டாசு கடை, டெக்ஸ்டைலு, பேங்க், ஏடிஎம்மு, பஜார்னு பார்த்தோம் இல்லையா, மீன் கடை எல்லாமே இருக்குது. பாத்திர கடைகள் எல்லாமே இருக்கும். ரைஸ் மில்லு, அரிசி கடை, முட்டை கடை, ஸோ பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மே 1, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 1 மானாமதுரையில் இருக்கேன். மானாமதுரையில் புகழ்பெற்ற ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய தேவர் சிலையில் வந்து மாலை அணிக்கிறாங்க மே 1 பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மக்களுக்காக பாடுபட்டவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதனால் இன்றைக்கி மே 1 தினத்தை அனுசரித்து மாலை நிற்கிறாங்க. ஸோ மானாமதுரை கீழ்கரை பார்த்துருக்கோம், லைட்டாக மேல்கரை போயிட்டுருக்கோம். கீழ்கரையும் மேல்கரையும் இணைக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா அதான் வைகை பாலம். வைகை பிரித்து பார்க்க போகிறோம். நானும் பல தடவை போயிருக்கேன் இந்த ஏரியாவில், ஆனால் இறங்கினதில்லை, ஃபஸ்ட்டு இறங்க போகிறேன். ஸோ இதான் கைஸ் வைகை பாலம். ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் சொல்லலாம் மானாமதுரையில். பாலம் தான், இந்த பாலம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமஸான மானாமதுரை வைகை பாலம் மேலே நிற்கிறோம். இப்போ தான் இறங்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், தண்ணி இல்லை கைஸ், பாருங்களேன், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் சாவாக இருக்குல்ல, அங்கே தான் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். இது ஆற்று மீன் எந்த எப்படி இருக்குன்னு தெரியல. நான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், தூண்டில் போட்டு கொடுக்குறாங்க. ஐர மீன் பிடிக்கிறாங்க, ஐர மீன்லாம் கிடைக்குமா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் தண்ணி கிடக்கு, அது இல்லாமல் தண்ணியே கிடையாது. இந்த மக்கள்லாம் வந்து அப்படியே இந்த பாலத்துக்கு வரப்போதெல்லாம் அப்படியே ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுறாங்க, மேற்கரைக்கு இங்கே கிடைக்கும். இந்த பக்கம் பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாலத்தை தாண்டி ரயில்வே மேம்பாலம் அது. இது பார்த்திங்கன்னா மானாமதுரையிலேருந்து சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி ரூட். இது மதுரை ரூட்னா ஸ்ட்ரைட் அங்கிட்டு போயிடும், இந்த கரைக்கு வராது. அதை தாண்டி ஒரு பாலம் இருக்குது பாருங்கள். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 3வது பாலம் வந்து நேஷ்னல் ஹைவே, அதாவது சிவகங்கை ஹைவே இருக்கு இல்லையா, மானாமதுரை நேஷ்னல் ஹைவே. உள்ளே டவுனுக்குள்ளே வராமல் ஸ்ட்ரைட்டாக மதுரை ஹைவேயும் 2 எனக்கு நீங்கள் சிவகங்கையிலேருந்து நீங்கள் மானாமதுரை வராமல் அப்படியே போயிடலாம், மாதிரி கூட போயிடலாம். ஸோ அந்த பாலம் அது கீழே பாருங்கள், பழைய பாலம். இது பார்த்திங்கன்னா பழைய பாலம். இது ரொம்ப நாளாச்சு மெயின்டைன் பண்ணி அதை அப்படியே விட்டு இதை கட்டுறது புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இருக்குது பார்வை காட்சியாக அழகாக. நீர் ஃபால்ஸ் மாதிரி ஓடுது பாருங்களேன். அந்த செடியிலேருந்து பைப்பு லீக் ஆகுது, அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மானாமதுரை பஸ் போகுதாருங்க, சிவகங்கையில் போகுது நினைக்கிறேன். TN 55னா சிவகங்கையில் போதா இல்லை சிட்டி பஸ் மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைகையை தாண்டி அண்ணா சைட்டு வந்திருக்கோம். கீழ்கரை அது, இது மேல்கரை. கீழ்கரை தாண்டி வைகையை தாண்டி நம்ம வந்து மேல்கரைக்கு வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சிலை தான். இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு. பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே போகிறதெல்லாம் நிற்பாங்க. இது ஒரு ஸ்டாப் இருந்தால் இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ், பத்திர ஆஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அழகான ஒரு சூப்பராக இருக்குல்ல, ஒரு பாலத்துக்கு கீழே நல்ல அட்மாஸ்பியர். ஆனால் கூலிங் தான் இல்லை, வெயில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம போயிட்டுருக்க ஏரியா அக்ராரம் ரோடு, மானாமதுரை. வெஸ்ட்டு கேர் சீடு சொல்லுவாங்க, மேற்கு ரத வீதி, மானாமதுரை. இது மேற்கரை கரெக்டான கைஸ். நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா மேல்கரை. இந்த ஏரியா தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் மானாமதுரையில். இப்போ ரோடுமே நேர ரோடு, பட் எல்லா கடையும் இங்கே இருக்குது. முக்கியமான கடையெல்லாம் பஜார் இருக்குது. நம்ம எப்படி அங்கே பார்த்தோமோ கீழ்கரையில், அதே மாதிரி இதுவும் ஃபேமஸான ஒரு ஏரியா தான் அது மானாமதுரையில். எல்லா கடையும் பாருங்க. இன்றைக்கி மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா, மக்கள் போல கம்மியாக இருக்குது, கடைகள் அதிகமாக இல்லை. நிறைய கடை, முக்கியமான கடையெல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், எல்லாமே ஹார்ட்வேரு, நகைக்கடை, மொபைல்ஸு, எலக்ட்ரானிக் ஸ்பேர்ஸு, ஜவுளி கடை. இந்த பாருங்கள், பெரிய பெரிய கடையெல்லாம் இங்கே இருக்குது. சத்யா ஷோரூம் இருக்குங்க மானாமதுரை. பேங்க், கனரா பேங்க், தங்கமயில் அவுட்லெட்டு. செட்டியார் ஸ்கூல், ஓக்கூர் வெள்ளையஞ்சு செட்டியார் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
சீனியப்பா டிம்பர் ட்ரேடிங் ஃபேமஸான கடைங்க. இப்போது நம்ம அந்த பஜாரில் போயிட்டுருக்கோம் இல்லையா, பழைய பஸ் ஸ்டாண்டு மானாமரில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்னா அது இதுதான். நான் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா, இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போகுமா. பட் இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புது பஸ்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே போயிடுச்சு. இப்போ வேறு ஏதோ ஆஃபீஸ் நினைக்கிறேன் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன ஆஃபீஸ் இருந்துச்சு? இதில் என்ன இருந்துச்சு? பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ என்ன இருக்குது? இப்போ வந்து சும்மா ஏதோ ஒரு கொடூர் மாதிரி இருக்குது. அந்த பாத்ரூம் போய் சரி சரி சரி. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மூர்த்த நாள் வச்சுங்களேன், இந்த களை கட்டுமா. ஏன்னா அந்த மாலைகள், பழங்கள், மாலை சம்மந்தப்பட்ட எல்லா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். மாலை இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். பழக்கடை கூட இருக்குங்க, மளிகை கடை, அந்த கடை வரிசையாக இருக்குது. இந்த ஏரியா பழைய பேருந்து நிலையம் போட்டிருக்கு பாருங்கள். சீனியப்பா தேட்டர் மானாமரை மானாமரை என்கேஜ் வந்துட்டோம். இதுதான் பிரதான ஹைவே மானாமரைக்கு. இது பார்த்தீங்கன்னா மதுரை ராமேஸ்வரம் ரோடு தான். அது சிவகங்கை மாவட்டத்திலே வந்து 4 வழிச்சாலை பெற்ற ஒரே நகரம் அந்த மானாமரை தான். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. காரைக்குடியிலையும் கிடையாது, சிவகங்கையும் கிடையாது, மானாமரை மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹப்பு தான் அது, டிரான்ஸ்போர்ட் ஹப்பு. எனி டைம் 24 ஹவர்ஸ் பஸ் சர்வீஸ் வந்துகிட்டே இருக்கும் மதுரைக்கு ராமேஸ்வரத்துக்கும். அது போக பரமக்குடி, ரான்நாடு, கமுதி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவகங்கை, சாயல்குடி, அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. மானாமரிலும் சரி, மானாமரை வழியாகவும் இருக்குது. ரத்னம்பலம் ஓட்டு தான் இருங்க. தேட்டர் பேர் பார்த்தா ஸ்ரீபிரியா தேட்டர். அது சீனியப்பா, இது ஸ்ரீபிரியா. 2 தேட்டர் இருக்குங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்குது, ஹைவேல தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் பாருங்க. ஜஸ்ட் ஒரு கிராஸ் ஓவர் பண்ணால் ஜங்ஷன் போயிடலாம். ஒரு கிலோமீட்டர் நடந்தாலும் போயிடலாம். இல்லை பார்த்து கிராஸ் பண்ணணும். 4 வழிச்சாலை இல்லையா. ஸோ பஸ்ஸோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ், ஆட்டோ ஸ்டாண்ட் ரொம்ப இடம் இருக்குது. இருசக்கர வாகனம் நிறுத்தப்படும் தான் அது. நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2 வீலர் பார்க்கிங் இது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹோட்டல். சைவ நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். பஸ் போது வருங்க. கமுதி, திருச்சியா, பரமக்குடியா, அந்த இடத்துல அபிராம வழி. ஆமாம், திருச்சி வண்டி. திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, கமுதி போகுது. கைஸ் தான் பஸ் ஸ்டாண்டு. சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, திருப்பத்தூர் போகிற லைன் தான் அது. ஸோ இதான் மானாமரை பஸ் ஸ்டாண்டு பார்த்துட்டு. ஸோ மோஸ்ட்லி பஸ்ஸஸ்லாம் எல்லாமே லாங் ரூட், அதாவது மதுரை ராமேஸ்வரம், மதுரை பரமக்குடி, மதுரை ரான்பாடு போகிறது. இங்கே நிப்பாட்டிட்டு தான் போயிடுவாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க ரொம்ப நேரம். அடிக்கடி பஸ் இருக்கனால அதே போயிட்டே இருப்பாங்க. இதுதான் 5 காரைக்குடி, 6 சிவகங்கை, 7 மதுரை, 8 மதுரை, 9 சாயல்குடி, விருதுநகர், கமுதி, முதல்தூர், பரமக்குடி, ஏர்வாடி, ரான்வாடு, ராமேஸ்வரம், அபிராமம், முதல்தூர், பாத்தியூர்னு வரிசையாக இருக்குது. கைஸ் வாங்க, ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டை ஒரு லைட்டாக சுற்றி பார்க்கலாம். ஸோ பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை சரி, ராமேஸ்வரமும் சரி, நான் நிற்கிறாங்க இல்லையா, அப்படி தான் நிப்பாட்டி போயிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். உள்ள கடைகள் நிறையா இருக்குது. அவர் கண்டக்டர் டிரைவர் இல்லை, அவர் கண்டக்டர் டிரைவர் இல்லை, அந்த டிரைவர். அவர் நம்ம கடை அப்படியா? ரைட், வாங்க வாங்க. எப்படி இருக்கு வியாபாரம்? இல்லை, சாப்பிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன். வெயில் தாங்க முடியல. நல்லா இருக்கும்ல? டீ சாப்பிடுவேன். சரியான வெயில் சார். காற்று இல்லை. மரத்தை அழிச்சா எப்படி? காடு கப்பி அழிச்சிட்டா. எல்லாம் நவீன உலகமாக போயிட்டோம். எல்லாம் இயற்கை இல்லை, செயற்கை ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆமாம். ஸோ பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது. டீ ஷாப்பு, ஜூஸ் கடை. ஹாய். ஸோ கமுதி பஸ் போதாருங்க. மதுரை டு கமுதி 1 to 6. இதுவும் கமுதி தான் போகுது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ராமேஸ்வரம் வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கனிவான கவனத்திற்கு. அதாவது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 80 ரூபாயாக பேருந்து கட்டணும். ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்துலேருந்து உங்களுக்கு வந்து காலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாமா. ஸோ எல்லா முக்கியமான பிளேஸு, கோயில், தீர்த்தம், அப்புறம் வந்து கலாமுடைய ஹவுஸு, ஐயா கலாம் அவருடைய
மணிமண்டபம், இது கடற்கு பீச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துடும். 80 ரூபா பே பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுவாங்க. ஸோ பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா இதெல்லாம் மானாமதுரை டைமா? இது மானாமதுரை டைமா? இந்த தீரோடு திருப்பூர்லாம் போட்டிருக்கீங்கள, ஆரப்பாளையம் போடுறாங்க கைஸை பாருங்கள். மானாமதுரையிலேருந்து மானாமதுரை வழியாக ஆரப்பாளையம் வழி போட்டிருக்காங்க பாருங்கள். பஸ்ஸு பாருங்கள். மானாமதுரையிலேருந்து ஈரோடுக்கு பஸ்ஸு 6:15 இருக்குது. குமுளி, பழனி, திருப்பூர், கம்பம், சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அது மாதிரி நிறையா வண்டி இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் மானாமதுரையாக இருந்தால் இந்த டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது பார்த்து நீங்கள் ஏறிக்கணுங்க. ஸோ 10 மணி வரைக்கும் வண்டி இருக்குது மானாமதுரையிலேருந்து. கைஸ் இந்த பஸ் நிற்க வருங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஊர் போகுது? மதுரை போகுது. செல்லும் பஸ் இளையங்குளம் மதுரை போகுது. அது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டெப்போ. அது எங்கே போகுது பார்த்துடலாம். ராமேஸ்வரம் போதா? ஆமாம், திருச்சி டு ராமேஸ்வரம் திருப்பத்தூர் டெப்போ வழி. திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, ராம்நாடு, பரமக்குடி, ராமேஸ்வரம். இதெல்லாம் சிவகங்கை டவுன் பஸ் போகிறது. சிவகங்கை டவுன் பஸ் திருப்பாச்சேத்தி, திருப்போணம். ஸோ கடையெல்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ரேக்குக்கும் கடைகள் இருக்குது. இதெல்லாம் சிப்காட்டு, மானாமதுரை மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை போகிற வண்டி டவுன் பஸ். ஃபீடிங் ரூமு மானாமதுரை நகராட்சி. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் டவுன் பஸ் நிற்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீரசோழன் போகிறது, பாட்டினூர், நரிக்குடி, ஆர்எஸ் மலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆர்எஸ் மலம் இங்கே தான் நிற்கும் வண்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் பார்த்தாச்சு மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட். ஸோ கைஸ் சூப்பராக பார்த்துருப்பீங்க மானாமதுரை பற்றி. முக்கியமாக பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஜங்ஷன், பஜாரு எல்லா இடங்களையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.